காமேஸ்வரியம்மா, ஒரு நல்ல நாள் பார்த்து நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிட்டோம்னா வர்ற தையிலே கல்யாணத்தை முடிச்சிடலாம். சரி, அப்படியே செய்வோம். உங்க வீட்டு சம்மந்தம் கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப பெருமை. ஆனா மாப்பிள சங்கர் தான் பொண்ணு பிடிச்சதா இல்லையான்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. அவன் எப்போ இப்படித்தான் எதையுமே வெளிப்படையா சொல்ல வைக்கப்படுவான். நாங்கெல்லாம் இருக்கும்போது அவன் சம்மதிக்காம போயிடுவானா என்ன பாட்டி? நீங்க ஒண்ணு கவலைப்படாம போயிட்டு வாங்க. நம்ம குப்பமா கூடி எங்க இருக்குதுன்னு கேட்டா அவ்வளவு பெரிய பங்களாவுக்கு இத்துன்னு வரைய இன்னாம கதை உன் கதை திரு திரு காட்டுன்னு யாருங்க இதெல்லாம் உங்க தேடி நினைச்சுங்களா? யார வழிய போட்டு சொல்றான்? ஐயா இங்க மரியாதையா வெளியே போங்க. மரியாதையா வெளியே போகணுமா? உனக்கு இன்னத்துக்கு நாங்க மரியாதை விடணும், நீ தான் எங்களுக்கு மரியாதை விடணும். சும்மா கம்முன்னு கேட்டா நீ இன்னத்துக்கு மேல சும்மா நின்று இருக்கா? அப்படியே அலேக்க சாப்பாட குஞ்சுமே நீங்க என்ன விளையாடுறியா? என்ன நினைச்சிருக்க? போலீஸ்க்கு போன் பண்ணி உங்களை என்ன பாடுபடுத்திருப்பாங்க? போலீஸ கூப்பிடுறியா? ஏன் சொச்ச உங்களால கூப்பிட? இது ஏன் ஒரு நாசோகால குஞ்சு நீ என்ன கேட்குது? நான் சும்மா கத்து நிக்கிறேன். கத்த போட்டு புருஷனை தொலை கொடுங்க. புருஷனா? யாரு நீங்க புருஷன்? சங்கர் பாட்டி. வாட்? யாருக்கு புருஷன்? எங்க அக்கா மாவ குப்பமாவுக்கு உப்பூட்டு புள்ள மைனரு சங்கரிக்கிறானே அவ புரிச்சேன். என்ன கம்மு நின்னுங்கிற அவுத்து விட்டான். அட விஷயத்த என்ன சொல்றேன்? அந்த கிராமத்து பிள்ளையாண்டா காரை எடுத்துக்கணும், உப்பு தண்டை வந்துக்கணும், புருன்னு கத்துவான். இந்த கைத அவன் பின்னாடியே ஓடும். நான் எங்க ஓடினேன்? அவதான் என் பின்னால ஓடியாந்தாரு. அழகா இருந்தாலும் முந்தானி விரிச்சுக்கினேன். இப்ப வாய வயிறுமா நிக்கிறியமே, இதுக்கு என்ன பண்றானே? அவன் என்ன சொல்றதா? அவன் தான் சொல்லவா? ஆமா, வயிற்ற குரங்கு சொன்னா அது வயிற்று மேல குத்துமா இல்ல குரங்கு மேல குத்துமான்னு நான் கேக்குறேன். ஐயா கூப்பிடுமா அந்த குரங்க? அதான் வந்துடுச்சு. யோ சங்கரு, முப்பத்தாம கோயில முடி வச்சு ஆயிரு முன்னால என் கைத்துல 3 முஷி போட்டுக்கினிய. இப்ப நான் முய்காம வைக்கிறேன். என்ன சொல்ற நீ? சங்கர், என்னடா இது? கார்பரேஷன் குப்பை எல்லாம் வீட்டுக்குள்ள வந்துடுச்சு. இந்த வாய மூடு. குப்பை கிக்கு பண்ணிட்டா நீ கொஞ்சம் சும்மா இறேன். ஆமா பாட்டி, நான் குப்பமாவை காதலிச்சது உண்மைதான். அவ கழுத்துல தாலி கட்டினதும் உண்மைதான். டேய் சங்கர், என்னடா இதெல்லாம்? உனக்கு கல்யாணம் பண்றதுக்காக பெண்ணு வீட்டுக்காரங்க வந்திருக்கிற இந்த நேரத்துல இப்படி நெருப்பள்ளி கொட்டுறியே, நம்ம கௌரவம் என்னடா ஆகுறது? அக்கா, ஒரு ஏழைய கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால மானமும் கௌரவமும் குறைஞ்சு போயிடாது. ஐயோ ஐயோ பஜர இத்தையே நீ பப்ளிக் கூட்டத்துல பேசியிருந்தீனாக்கா அப்படியே அழகா நான் விசில் அடிச்சிருப்பேன். மாப்பிள்ளைன்னு பார்க்காம உன் கைத்துல நான் மாலையை போட்டிருப்பேன். என் கண்ணு ஏறா. என்ன நீங்க ஆட்டம் ஆடுறீங்க? அப்படி ஒண்ணும் இந்த வீட்டுல நீங்க சம்பந்தம் வச்சுக்க முடியாது. நான் பேசி முடிச்ச கல்யாணம் பேசி முடிச்சதுதான். சம்பந்தி அம்மா, உங்க மகளுக்கு தான் என் பேரன் தாலி கட்டுவான். நீங்க தைரியமா போகலாம். தைரியமா பூடுவியா? தாலி கட்ட வச்சிருவியா நீ? அம்மா தூரம் உனக்கு தில்லிக்குதா? பௌத்த புள்ளையோட ஊட்டாண்ட வந்து ஓட கூவேன். சரி இட்டாந்து உன்னை என்ன செய்தின்னு கேட்பேன். துப்பமாவா சாதாவ நினைச்சாதே. கோதாவ நின்னு பாக்குறியா? சம்மந்தி வீட்டம்மா சக்காலத்தி எங்கம்மா, சம்மந்தி வீட்டம்மா சக்காலத்தி எங்கம்மா, தாலி கட்டாளி நாட்டி தவிடு துள்ள போங்கம்மா, தாலி கட்டாளி நாட்டி தவிடு துள்ள போங்கம்மா, பிள்ளபத்து தாரேன் தொட்டில் கட்ட வாங்கம்மா, பிள்ளபத்து தாரேன் தொட்டில் கட்ட வாங்கம்மா, அத பாட்டியம்மா போட்டு பாடணும் தாலாட்டு, அத பாட்டியம்மா போட்டு
பாட்டி மாட்டிக்கிட்டா மாட்டி மாட்டியங்க பாட்டி மாட்டிக்கிட்டா மாட்டி சம்பந்தி வீட்டம்மா சக்காலத்தி எங்கம்மா தாலி கட்ட ஆளில்லாட்டி தவிடு துண்ண போங்கம்மா பிள்ளவத்துக்காரே தொட்டில் கட்ட வாங்கம்மா பாட்டி எங்க பாட்டி மாட்டிக்கிட்டா மாட்டி 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 நாங்க பெரிய இடம் நினைச்சிருந்தோம் ஆனா எங்களுக்கு இப்ப கிடைச்சது பாருங்க மரியாதை அது ஒண்ணே போதும் பேசுறதுக்கு வெக்கப்படுற பிள்ளைன்னு சொன்னீங்களே அவன் ஏன் பேசுறீங்கிறது எங்களுக்கு இப்பதான் புரியுது நல்ல வேலை கிணத்துல தள்ளி இருப்பேன் பொண்ணு இந்த கூட்டம் வந்து எங்களை காப்பாச்சு வாடி போலாம் அப்புறம் சீக்கிரட்டா நம்ம ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் இத வேற சொல்லுவாங்களா அப்போ போய் கீழே படுங்க ஆம்பளை கீழையா நீ என்ன இந்த வீட்டு பொம்பளைக்கு மாதிரி பேசுற இத பாருங்க இப்ப நான் உங்ககிட்ட கெஸ்ட் ஷுட் பி ரெஸ்பெக்டட் ஃபர்ஸ்ட் போய் கீழே படுங்க சரி சரி நீ மேலேயே படு விளக்கு ஆஃப் பண்ணிட்டோமா ஏ எரியுது மனசா விளக்கு எரியட்டும் நான் கொஞ்சம் திங்க் பண்றேன் பக்கத்துல வரலாம்னா குடுப்பேன் ரெண்டு நாளைக்கு என்ன சீன் எப்படி ஆக்ட் பண்ணலாம்னு திங்க் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு பாட்டியம்மா டிகிரி 10% குறைஞ்சு போச்சு ஆமா நாளைக்கு ஒரு 40% குறைச்சிட்டா பாக்கி 50%. அதையும் குறைச்சிட்டோம் அப்ப நம்ம பிளான் சக்சஸ் ராதா ராதா என்னக்கா என்னோட என்னக்கா கௌரவத்துக்கு பேர் போன இந்த வீட்டை ஒரு காட்டு மிராண்டி கூட்டம் வந்து அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கு அத பத்தி கொஞ்சம் கூட உனக்கு கவலை இல்லையாடி கௌரவம்னு ஒண்ணு இன்னும் இந்த வீட்டுல இருக்குன்னு நீ நினைக்கிறியாக்கா ஏண்டி அப்படி ஒண்ணு இல்லங்கிறியா நிச்சயமா இல்ல ஓஹோ நீயே தீர்மானம் பண்ணிட்டியா ஆமாக்கா என்னைக்கு உன் புருஷனை நீ வேலைக்காரனை போல நடத்த ஆரம்பிச்சியோ என்னைக்கு என் கணவரை அவமானப்படுத்தி வெளியே அனுப்பிட்டு என்ன வாழா வெட்டி ஆக்கி வச்சிருக்கீங்களோ அன்னைக்கே இந்த வீட்டு மானம் மரியாதை எல்லாம் போயிடுச்சுக்கா போயிடுச்சு என்னடி நீ பேசுறத பார்த்தா யாரோ மனசையும் கெடுத்து இப்படி ஒரு பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்க போல இருக்கே அக்கா ஒரு பொண்ணு புருஷனை அலட்சியப்படுத்துறதுக்கும் ஆணவமா பேசுறதுக்கும் தான் பாட்டி மாதிரி ஒருத்தர் கிட்ட பாடம் கத்துக்கணுமே தவிர கணவனை மதிக்கிறதுக்கும் அவர்கிட்ட ஆசை வைக்கிறதுக்கும் அன்பு காட்டுறதுக்கும் யார்கிட்டயும் கத்துக்க வேண்டியதில்லை பொண்ணுங்க பிறக்கிறப்ப கூடவே அவங்களுக்கு அந்த குணமும் பிறந்துடுது இப்ப தாண்டி புரியுது அந்த குப்பத்து வாடதான் உனக்கு அடுத்திருக்கு இங்க பாருடி அது பஞ்ச கூட்டம் நாங்க கொஞ்சம் துணிஞ்சா போதும் இந்த ஊரை விட்டு விரட்டி அடிச்சிருவோம் அதை நீ மறந்துடாத அக்கா எலியார பலியார அடிச்சா பலியார தெய்வம் அடிச்சிடும் அதையும் நீ மறந்துடாத என்ன இவ எலிகளின் பேசி போறா இவ சரியில்லை இன்னும் எவ்வளவு வேணுமானாலும் தரேன் அந்த சேரி கூட்டத்தை இந்த பக்கமே வரவிடாம துரத்திடணும் சரிமா நீங்க கவலைப்படாதீங்க அடிக்கிற அடியில இந்த ஊரை விட்டு ஓட வச்சிடறேன் சரி சரி அதோ வர்றாங்க சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் வாங்க நம்ம கைவரத்தை காட்டும் இந்தாமே வா இந்த பக்கம் மரியாதையா ஓடி போயிரு வீணா ரகல பண்ணுன பெரிய சூழப்புலி பயா
எனக்கு உன்னை காதலிக்கணும் தான் ஆசையா இருக்குது ஆனா எனக்கு காதல் பண்ண தெரியாதே. யோ எத்தனை பயோஸ்கோப் பாத்துக்கிற அதுல வர ஹீரோ ஹீரோயின் மாதிரி காதல் பண்ணிக்கியா? சினிமால வர மாதிரியா? ஔவையார்ல வர மாதிரி காதல் பண்ணலாமா? யோ அது பழைய படையா. இப்போ நீதான் எம்ஜிஆர், நான் தான் சரோஜாதி. நான் மாட்டேன், எனக்கு ஆம்பளை மாதிரி எல்லாம் நடிக்க வராது. நீ எம்ஜிஆர் யாரு, நான் சரோஜா தேவியா இருக்கேன். சத்தாயா இது லவ் இத லவ் இது ரொம்ப சுலபமாச்சு. எவ்வளவுதானா? வெக்கமா ஒண்ணும் இல்ல. யோ இத உடியா. இப்ப நீதான் சிவாஜி கணேசன், நான் தான் வாணி. நீ சிவாஜி கணேசன், நான் வாணிஸ்ரீ. இதுலயுமா சண்டை சீனா லவ் சீனா? நான் தலைக்கு தேங்காய் எண்ணெய் தான் தடவுறது. யோ அது இல்லையா, இது வசந்த மாளிகையில சிவாஜி கணேசன் வாணிஸ்ரீ போசியா? போஸ். சரி இப்போ நான் தான் ஜெயசங்கர். நான் புதுமுகம். யோ இதையா யோ இதான் புதுமுகமா? இல்ல எனக்கு வந்து தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு, அதான் பட்டு உடனே தூக்கம் வந்துருச்சு. அது சரி. இதையா இப்ப நான் தான் நீதான் உன் பொஞ்சாதி. ஓ இப்போ நீ வந்து நானு, நான் சாரதா என் பொண்டாட்டி. என்ன தொடர அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? என்ன நினைச்சுக்கிட்டீங்க மனசுல தொடறீங்க? யோ இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்த? என் பொண்டாட்டி இப்படிதான் மேல கையை வச்சாலும் திட்டுவா. யோ உனக்கு வெக்கமா இல்ல? வெக்கமா தான் இருக்குது, ஆனா பழகி பேசாம அவளை விட்டுட்டு என்ன கல்யாணம் பண்ணியா? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கியா? நான் பண்ணிக்கிறேன். நிஜமா? நிஜமா நிஜமா? பண்ணிக்கிறேன். ஏண்டி கல்யாணம் பண்ணிக்கிறேன். எப்படி என் மூஞ்சி பார்த்து சொல்லு, என் மூஞ்சி பார்த்து சொல்லுடி. கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னங்க ராவ் காட்டுறீங்க? நான் யார் தெரியுமா? யாருடி நீ? உப்பமா தங்கச்சி ருக்கு. ஆமா எனக்கு பக்கு பக்குன்றது, கிட்ட போகாத அடிச்சிருவா. அடிப்பாளா? உனக்கு மறந்துக்கிட்டு ஏண்டி அடிப்பா? உன் கட்ட கட்ட நிறுத்துங்க. ஐயோ ஒரு ஆம்பளை இருக்காளேன்னு என்ன பயந்துக்க மாட்டான் ஆம்பளை இந்த மாதிரி அது என்ன காதலிச்சுக்கிட்டு நான் அதை காதலிச்சுக்கிறேன். இதுவா நான் இல்ல ஏன் நான் பொம்பளை வேஷம் தான் போட்டேன், அவதான் ஆம்பளை வேஷம் போட்டான். அந்த குப்பை மதம் எல்லாம் சொல்லி கொடுத்தா. குப்பமாளா? அவ வேலை தானே இது? எங்க குப்பமான்னு ஜவுண்டு குத்து நிக்கிற என்ன விஷயம்? ஓஹோ இங்கதான் இருக்கிறியா? ஏண்டி போனா போகுது தம்பி பொண்டாட்டியாச்சுன்னு பார்த்தா இங்க வந்து கலாட்டா பண்றேன். நான் என்னங்க கலாட்டா பண்ணிக்கணும்? இன்னாமே கலாட்டா பண்றீங்க. இருடி உன பேசிக்கிறேன். பேசாம இருந்த என் புருஷன. ஐயா இவன் புருஷனா? இவன் புருஷனா? கேங்க எனக்கு தெரியாதுப்பா. இந்த ஆளு இப்படி பயக்காட்டி ஆடி வச்சு நிக்கிறியா? அது தப்பு இல்ல? அதே குடும்ப விஷயம். அதுல கல்யாணத்துக்கு நீ யாரு? ஏன் அப்படி பயந்து சாவுற? அது ஒரு தலையாடி பொம்மை, நீ பேசாம வா. அதை திருத்தறது ரொம்ப கஷ்டம். திருத்தறதுக்கு வந்திருக்கீங்களே, போலாம். என்னடி ஆகுங்க? இருக்கடி உங்களை பேசிக்கிறேன். ஏயா காதலா பண்றீங்க? காதல் என்னது? சிவாஜி வாணிஸ்ரீ, எம்ஜிஆர் சரோஜா தேவிய மூஞ்சி முகக்கட்டையும் பாரு. இப்ப நான் தான் எம்ஜிஆர், நானு அசோகன். நான் கொடுப்பேன், நீங்க வாங்கிக்கணும். நீ ஏன் இந்த மாடற? உன் வேதனையை போக்கத்தான் 2 நாளா நாடகம் நடக்குது. அந்த நாடகத்தோட கதாநாயகி குப்பம்மா. ஆமா அண்ணா, அக்கா கூட சொன்னாங்க உனக்கு இவங்க காதலியா இருக்கலாம், அதுக்காக இந்த கௌரவமான குடும்பத்திலேயே குழப்பத்தை உண்டாக்குன. நான் என்ன குழப்பத்தை உண்டாக்கினா? நான் என்ன கல்ட்டா செஞ்சேன்? சும்மா கிடந்தா உங்க அண்ணா தான் தங்கச்சி கறி தவிக்கிறான்னு இட்டாந்தாரு. நான் பூட்டா அவதான் புரியாம பேசுறானா? நீ ஏன் தப்பா நினைக்கிற? பின்ன உங்க தங்க தான் என் மேல கோச்சுக்கிறாங்களே. என்னது குப்பமான்னு சொல்ற? லதான்னு கூப்பிடுற? இவங்க கூட நல்ல பாஷையில பேசுறாங்க. ராதா, உன் துன்பத்தை போக்கி நீ உன் புருஷனோட சேர நாங்க 2 பேரும் ஒரு திட்டம் வகுத்துருக்கோம். ஐயோ பாட்டியே பையன் தானே சொல்லிட்டு இருக்காங்க. நீ மட்டும் உன் வாயை பூட்டி இந்த ரகசியத்தை காப்பாத்தினா நம்ம பிளான் சக்சஸ். சரிண்ணா. இப்பவே நான் புருஷனை பார்த்து உன்னை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன்.
புறப்பட்டான். புறப்பட்டாருன்னு பேசாம நின்னா காரியம் ஆக வேண்டியது நமக்குதான். கூப்பிடுங்க. கண்ணா கண்ணா, இப்ப ராதா எங்க இருக்கா? கண்ணன், நீங்க அவளை தேடி போக வேண்டாம், நாங்களே அவளை கூட்டிட்டு வரோம். பிரிஞ்சிருந்தவங்க ஒன்னா சேருங்க. எந்த பாட்டி உங்களை அவமானப்படுத்தினாங்களோ அவங்களே தன் பேத்திய மரியாதை உங்ககிட்ட ஒப்படைக்கும்படி நாங்க செய்யறோம். அப்பா பெரிய இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் மனுஷாளுங்க இல்லைன்னு சொல்லாம நீ கைத துண்ணுமா துண்ணுமா. நான் இன்னாம சொல்லிட்டேன், இப்ப எதுக்குமே கத்திய முள்ளு எடுத்து வேணும். இன்னாம போகணும்னா நீ இன்னும் பயங்காட்ட நீ எனக்கு. பெரிய மனுஷால் வீட்டுல எல்லாம் போட்ட பொதிக்கும் போது சண்டை வச்சுக்குவாங்க போல இருக்கு. அதுதான் அந்த கத்திய முறை மேட்டில வச்சு நிக்கிறானுங்க. நீ அங்கேயே வச்சிருமே. ஆமா, இது என்ன? மக்களுக்கு நீ இதாம ஊதுபத்தி ஸ்டாண்டு பூக்கட்டா பத்தாண்டுல வாங்கிக்கிறானுங்க அவனுங்க. நிஜமாவா? உள்ள உப்ப வச்சிருக்கானுங்க, மேல ஊதுபத்தி வச்சிருக்கானுங்க. லேடிங்க அவனுங்க. அந்த கையில கோயம்பா கட்டுது கோயம்பு முட்டை தோசை அறுத்து போட்டுக்கணும். அந்த பூ வச்சுட்டு இன்னடிக்கா அதாம இந்த காளியாத்தா புலவரு அந்த புலவரை ஒன்னா போட்டு சேர்த்து கலக்கிக்கணும். அதான் போட கைதேன்னு கைய கையில வாங்கிக்கணும். மார்க்கெட் அந்த போய்க்கினேன். சும்மா கெண்டம் துண்டை கெளுத்தி கருவாடு மீன் வாங்கிக்கணும். அந்தாட கடைக்கு போனேன். இந்த அம்மா இல்ல போடவா, இந்த அம்மா என்னது மசாலா வாங்கிக்கணும். வந்து அம்மியில வச்சு என்ன அரைச்சிக்கணும். பின்னாலே முடியல, அதையும் கரைச்சு ஒன்னா விட்டு கலக்கினேன். தின்னு வாரமே எப்படி கீதுன்னு. என்னது ஜங்காத்த மேல நடக்குறாங்க. துண்டு தொச்சிக்குவானுங்கமே. அப்பால அப்பளமா பத்துக்குன்னு போயிட்டுக்குவானுங்க. அப்பால இதாட்டு போ. ஐயா கம்மு கூட தின்னு. பாரடி அநியாயத்தை இந்த அநாகரிக கூட்டம் பண்ற அட்டகாசம் கர்மம் என் கர்மம். நானே தங்கிட்ட சொல்றேம்மா. ஒண்ணும் இந்த கூட்டம் கூண்டோட ஒழியணும். இல்ல நானே எல்லாத்தையும் விட்டுட்டு மில் பங்களாவுக்கு போயிடுறேன். அம்மா அம்மா கூட்டத்தை அனுப்பிச்சிடலாம். ஆனா குப்பமாவே கத்திர நீ கத்தும் போது என் உடம்புல இருக்கிற சிவப்பு பிளட் எல்லாம் அப்படியே கொதிக்குதுமே. அந்த கேள்வி ஏதாவது உன்னை கலாட்டா கலாட்டா பண்ணா சொல்லு. அவன் நெஞ்சில் இருக்கிற மஞ்சா முள்ள அப்படியே முழு பொழுது ஓடிச்சிடறேன் நானே சொல்லு. ஏண்டா வாழற வீட்டுல இழவு பார்த்து ஒப்பாரி. இந்த சேரி கூட்டத்தோட அட்டகாசம் அசிங்கம் இதெல்லாம் என்னடா? இனிமே இந்த சொந்தக்காரங்க எல்லாம் நிரந்தரமா இருக்க போறாங்களே அதை சொல்லிடு. டேய் சங்கர், நீ மனமறிய தப்பு பண்ணிட்ட. அந்த பொண்ணு இப்ப தாயான நிலைக்கு வந்துட்டா. பரவாயில்ல, அந்த பொண்ணையாவது வீட்டோட சேர்த்துக்கலாம். ஆனா இந்த சேரி கூட்டத்தோட அட்டகாசத்தையும் நாங்க தாங்கிக்கணுமா? அம்மா, நான் ஏதாவது சொல்லி அவங்க அனுப்ப பாக்குறேன். எப்படியோ நீங்க எல்லாம் எங்க வீட்டுல 4 நாள் தங்கி இருந்து எங்களை எப்படியோ என்னென்னவோ மாதிரி கௌரவிச்சீங்க. அத்தையே நீங்க எல்லாம் மனசுல வச்சுக்கிறீங்களா? இல்லம்மா, மறக்க மாட்டோம். அப்பம்மா மறுபடியும் உன்னை பாக்குறது எப்பம்மா? கம்முனுக்கடா எக்கடியே இடுப்பு நோவு வருதுன்னா அம்மாவுக்கு சொல்லி அனுப்பு, நான் வரேன். நாங்க போயிட்டு வரோம். ஒண்ணும் மனசுல வச்சுக்காரு. என்னடா சினைங்களை எல்லாம் அனுப்பிச்சிட்டியா? பாட்டி, உங்க இஷ்டப்படியே சேரி கூட்டத்துல அனுப்பி வச்சிட்டேன். குட் குட். ஆமா, இந்த குட்டி சேத்தான் இருக்காளே, இவள என்ன பண்ண போறே? பாட்டி, அம்மா குப்பமா வர, கொஞ்சம் பேசாம இருங்க. வந்தா என்ன மச்சான், சொந்தக்காரங்க எல்லாம் கூட்டாங்க, எனக்கு போர் அடிக்குது. நம்ம ஜாலியா வெளிய போலாமா? ராதா, ராதா போலாமா? எங்க ராதாவை எங்க அழைச்சிட்டு போறீங்க? புகுந்த வீட்டுக்கு. புகுந்த வீட்டுக்கா? ஏண்டி புருஷன் வீட்டுக்கா பாப்பாரு? அது புகுந்த வீடு சினிமாவுக்கு பாட்டி. இந்த வீட்டை விட்டு ராதாவை நான் வெளியே அனுப்ப மாட்டேன். படா கில்லாடி மேனி, புருஷ வீட்டுக்கு தான் போக கூடாதுன்னு கடை உத்தரவு போட்டுட்டேன். பாவம் அரியா பொண்ணு புகுந்த வீடு பயாஸ்கோப் பார்த்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு வரட்டுமே. தோணிக்கு நானும் தானே கூட போய்க்கிறேன். ராதா உங்களோட வரமாட்டா. நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற? எனக்கு அழகு இல்லையா, வயிற்று இல்லையா, மூக்கு இல்லையா, அம்மா இல்லையா, அது இல்லையா, இது இல்லையா, இல்ல
உனக்கு எல்லாமே கொஞ்சம் பேசாம இருக்கியா? நான் சொன்னதான் நான் தான் வர முடியாது சார். என் சாதி எல்லாம் போட்டாங்கடா, மறுபடியும் ரேப் பண்ணிக்கியா? இரு அல்லாஹ் கேட்டாரே எனக்கு யாயா மாமா. போங்கடா, போய் கலங்கடா, போங்கடா, போங்க. வாடிய மக்கள், நாங்க வர்றோம். ஏன் நிறுத்தறாதா? இத்தனை நாளைக்கு அப்புறம் நான் அவரை சந்திக்க வர்றேனே, அவர் என்ன பிரியத்தோட வரவேற்பாராண்ணா? ஒன்னா இருக்கும் போது இருக்கிற பிரியத்தை விட பிரிஞ்சிருக்கும் போது ஏற்படுற ஆசைதான் அதிகம். ஐயா கட்ட வந்துக்குது. அத்தா, என்ன மன்னிச்சிருங்க. மன்னிக்கப்பட வேண்டியவன் நான் தான். அவமானத்திலையும் ஆத்திரத்திலையும் நான் உன்னை பிரிஞ்சிட்டேன். ஆனா அந்த பிரிவுல நான் பட்ட வேதனை இருக்கே. நீங்க வாயால சொல்லிட்டீங்க, நான் சொல்லாம அழுதேன். ஒரே கல்ல 2 மங்க அடிச்சிட்டோம். அதாவது உங்க பாட்டியோட திமிருக்கு முதலடியும் உங்க தங்கச்சியோட புதுவாளுக்கு முதல் படியுமா நம்ம திட்டத்தை நிறைவேற்றிட்டோம். நீ செஞ்ச உதவிக்கு பக்கத்துல கொஞ்சம் வாய, ஒரு பரிசு தரேன். நம்ம லட்சியம் பூரணமா நிறைவேறட்டும், அப்புறம் தாராளமா வாங்கிக்கிறேன். இனிமே நம்ம யாரும் பிரிக்க முடியாது இல்லத்தா? பிரிக்க முடியாது, பிரியவும் மாட்டோம். உரிமையோட தாலி கட்டிட்டு இப்படி தனியா சந்திக்கிறோமே, அதை நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு. இப்பவே நான் உங்க கூட வந்துடுறேன். உடம்ப பங்களாவிலையும் உயிரை உங்ககிட்டயும் வச்சுக்கிட்டு இது என்ன வாழ்க்கை? உன்னையும் என்னையும் கணவன் மனைவியா அவங்க நினைக்கலையே. அப்ப நாம எப்பதான் ஒன்னா வாழணும்? வாழ்ற நேரம் வரும். கிளைய விட்டு மலர பிரிக்கலாம், ஆனா மலர விட்டு மனத்தை பிரிக்க முடியாது ராதா. அத்தா, நாம 2 பேரும் அடிக்கடி சந்திப்போம். எங்க போய்க்கு இருக்கிற? இந்த சாரதா என்ன ஒரேடியா திட்டா. நான் போய் ஆத்துலயாவது குளத்திலயாவது விழுந்து போறியா? அதெல்லாம் வெக்கமானம் இருக்கிறவங்க பண்ற வேலை. எனக்கே அதெல்லாம். நான் ஆத்துலயாவது குளத்திலயாவது விழுந்து நல்லா நீச்சல் அடிச்சு குளிக்க போறேன். ஒரு ஐடியா. என்ன அப்படியே ஆத்துல செத்து போடலான்றியா? அது கிடையாது. நான் ஆஞ்சநேயான்னு கூற, நீ ஓடியாந்து. ஆஞ்சநேயன் கூப்பிட்ட உடனே நான் வரணுமா? நீதான் ஓடியாந்து. இந்த கீழே உள்ள கேம்ப் ஒன் டிக்கெட் பாத்துக்கிறியா? அத்தை மாதிரி நான் ஆத்துலயாவது குளத்திலயாவது உயிந்து, நான் ஆத்துலயாவது குளத்திலயாவது உயிந்து அப்படின்னு சாரதா கையில கட்டிக்கினு அவளை அரை அவர்ல புருஷனுக்கு கடங்கின உத்தமே ஆக்குறேன். புருஷன் போய் ஆத்துல குளிக்கிறான்னா கொண்டாட்டி உத்தமி ஆயிடுவா? எப்படி அது புரியலையே. அதெல்லாம் உன் கையில சொல்லிக்கிட்டு நீ விஷயத்தை கெடுத்துருவேன். சொல்லாட்டியும் கெடுப்பேன். சரி வருது, நீ ஓடிக்க ஒழிஞ்சுக்க. சொன்னது ஞாபகம் இருக்கும். அதுக்கு ஒரு தாடி வச்சிருக்க நல்லா. நீ போ. இந்தாம நாத்துனார. என்னடி கொய்ந்தியார? அது சரி. ஆமா, இவன் புருஷனை சீப்பாவே நடத்துக்கிறியே, அது பாவம். எங்கேயாவது ஆத்துலயோ குளத்தையோ உஞ்சு சாவரேன்னு. ஓஹோ, திடீர் ரோஷமா? பரவாயில்லையே. இல்ல சாதாரணமா சொல்லிட்டேன். அது உசுறு விட்டுச்சுன்னா நீ பூ விட்டுணும், பொட்டு விட்டுணும், நகை விட்டுணும். ஏண்டி? ஏண்டியா? புருஷன் இல்லாட்டி நீ பொம்மை நாட்டியா இருக்க முடியாது, கம்ம நாட்டியா தான் இருக்கணும். பயமுடு இத்த கேளுமை. ஏதாச்சும் நல்ல காரியம் நடக்கிற வீட்டுக்கு போக முடியாது, யாராச்சும் வேலையா போறவங்க எதுக்காலும் வர முடியாது, நீ சிரிக்கவும் முடியாது, இப்படி சிங்காரிச்சுக்கவும் முடியாது. கடவுளே, இப்ப தெரிஞ்சுக்கினியா தாலியோட மகுமைய? 100 பவுன்ல தங்க செங்கிலி போட்டுக்கினா கூட ஒரு நூல் கைத்துல பொட்டு தாலி கட்டின ரெஸ்பெக்ட் வருமா? அதாம பெரியவங்க சொல்லிக்கிறாங்க, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன்னு. நீ அவரை போய் டோன்ட் கேர் பண்ணிக்கிறிய. பண்ணலாமா? சரி சரி, இப்ப அதுக்கு என்ன செய்ய சொல்ற? முதல்ல சாம்பண்ணத்த கால உயிந்து மன்னிப்பு கேட்டுக்கோ. அது மட்டும் நடக்காது. நடக்காதா? ஆஞ்சநேயா! ஆத்துலயே குளத்திலே விழுந்து, ஆத்துலயே குளத்திலே விழுந்து
வாங்க விடுங்க. அது சரி, எனக்கு உடம்பெல்லாம் ஒரேடியா வேகுது, எரிச்சலா இருக்கு. அதான் ஆத்துல குளத்துல விழுந்து நீச்சல் ஆடி. அத சொல்லக்கூடாது. அப்ப நீ இந்த சொல்லன்ற நீ ஏதாவது சொல்லிடு. இந்த பாரு, அண்ணாத்தைக்கு உன் மேல நம்பிக்கை கிடையாது. முருக மேல சத்தியம் செஞ்சு சொல்லிடு. அத்தா, முருக மேல சத்தியமா உங்க மனசு புண்படும்படியா நான் நடந்துக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க அத்தா. நிஜமாவா? நாத்தனாரே, சாமி மேல சத்தியம் செஞ்சுக்கின மாறின உன் கண்ணு படால். ஏற்கனவே கண்ணாடி வேற போட்டிருக்கு, கண்ணாடியும் படால். முருக வந்து பட் பட்டுன்னு உடைச்சிருவான். அத்தா, இனிமே நான் உங்க மனசுப்படிதான் நடப்பேன். ஆ? ஆமா, நானும் முருகன் கிட்ட சொல்லி உன் கண்ணாடி உடைக்காம பாத்துக்கிறேன். போங்க. ராதா, வந்து நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கேளுங்க. கல்யாணம் நடந்து இத்தனை நாளைக்கு பிறகுதானே கேட்கிறேன். ஆமா. வந்து ஒரே ஒரு தரம் ஒரு தரம் நான் நீங்க ஒன்ன என்ன அடியேன்னு கூப்பிடலாமா? இவ்வளவுதானா? கூப்பிடுங்க. சார், அடியே வாடி வாடி. டேய் டேய் டேய். போதுமா? இப்ப திருப்தி தானே? சாரதா, என்னடி இது? உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா என்ன? எனக்கு ஒண்ணும் புத்தி கெட்டு போகல. இப்பதான் புத்தியே வந்திருக்கு. சாரதா, டேய், என்னடா அவளை கட்டி பிடிக்கிற? இது என்ன உங்களையா கட்டி பிடிக்க முடியும்? இனிமே இந்த வீடு உருப்பட்ட மாதிரி இருக்கும். வீடு உருப்பிடுதோ இல்லையோ, நாங்க 2 பேரும் உருப்பிட்டு போயிடுவோம். என்ன சாரதா? மூடுவாயே பாட்டி, இது என் குடும்ப விஷயம். இதுல நீங்க ஒண்ணு தலையிட வேண்டாம். அத்தா, வாங்கத்தா, நம்ம 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வருவோம். பத்தினியே உன்பால் இத்தரை மீது உத்தமியார் புகழ்வாய் தர்ம பத்தினியே. என் பொண்டாட்டி உங்களை இல்ல மூடுறவாயே. நீ வேறையா? ராதா, ஏன் ராதா சோர்வா இருக்கேன்? வந்து சும்மா சொல்லு ராதா. என்ன ஒரு சுமதாங்கியா நினைச்சு உன் மனசுல உள்ள பாரத்தை இறக்கி வை, நான் தாங்கிக்கிறேன். மனசுல இருக்கிற பாரமா இருந்தா மாத்திக்கலாம். ஆனா இந்த பாரத்தை நானே தாங்கி ஆகணும். அப்படின்னா? ஆமாத்தா, அடிக்கடி நாம விளையாட்டா சந்திச்சதோட விளைவு. விளைவு? அப்படியா? வெரி குட் வெரி குட். என்ன வெரி குட் வெரி குட்? நமக்கு தான் லைசன்ஸ் இருக்கே. இது எங்க பாட்டிக்கு தெரிஞ்சாக்க உனக்கு ஒண்ணும் ஆபத்து வராது. இதுல என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, அது எந்த நேரமா இருந்தாலும் எந்த இடமா இருந்தாலும் நான் அங்க வருவேன், உனக்கு கை கொடுப்பேன். ஒர்க்கர்ஸ் போடுற கூப்பாத்துக்கெல்லாம் நாம பணிஞ்சு போக முடியாது. என் கௌரவம் தான் எனக்கு முக்கியம். திஸ் இஸ் மேட்டர் ஆஃப் மை பிரஸ்டேஜ். அண்டர்ஸ்டாண்ட்? அம்மா, ராதா வாந்தி எடுக்கிறா. ஏன் ராதா வாந்தி எடுக்கிறா? தெரியுது. உடம்புக்கு என்ன? காலையில இருந்து வயிற்றெல்லாம் பருக்குது, தலை வலிக்குது. ஏமா, என்ன சாப்பிட்ட? ஒண்ணும் சாப்பிடலம்மா, மயக்கமா வருது. அம்மா, சீக்கிரமா டாக்டர் போன் பண்ணுங்கம்மா. சரி டாக்டர், ராதா உடம்புக்கு என்ன? பயப்பட முடியாது, வேற ஒண்ணும் இல்ல. ராதா 3 மாசம் கர்ப்பமா. கர்ப்பமா? நிஜமாவா? நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. தண்டி மட்டும் கொடுங்க, நான் வரேன். வினையை கொண்டு வந்துட்டாடி. வீதியில தலை காட்ட முடியாத நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டாடி. எல்லாம் உன்னாலத்தாமே வந்தது. தாலி கட்டணிக்கு மாப்பிள்ளைய விட்டு விட்டு வரட்டுக்கினேன். அரியா பொண்ணோட ஆசைக்கு அணை போட்டுக்கினேன். இந்த பண்ணும் வயசு வந்த பொண்ணு வாய் துடிச்சிருக்கா. படா குச்சில வடியிற வைக்கு வந்துட்டா. குப்பம்மா, நாங்க ரொம்ப நொந்து போயிருக்கிறோம். எந்த பொண்ணுல வேலை குத்தாதே. இங்க பாரு, நீ இந்த வீட்டு மருமக தானே. இந்த வீட்டு அவமானத்துல உனக்கு பங்கு இல்லையா? என்ன முழிக்கிறே? என்ன நடந்து சொல்லு. போறமே, இதுக்கெல்லாம் நீத்தான ரீசனு. அத்த நான் கேக்குறேன். எப்படி வாங்க? கர்மம், உன் பங்களா விவகாரத்துக்கு சேரி தூது. அண்ணி, பயப்படாது, எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். ஆனா கண்ணனும் நீங்க சந்திச்ச விஷயம் இங்க யாருக்குமே தெரியக்கூடாது. தெரிஞ்சா பாட்டியோட அதிகாரம் 10 மடங்கு அதிகமா போகும். எந்த வீட்டு வாசல நீ மிதிக்க கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த வீட்டையே மாளிகை மதிச்சு அஞ்சி ஒடுங்கி அவமானத்தோட தலகுனிஞ்சி இவர்கள் அந்த பாவத்துக்கு பரிகாரம் தேட வைக்கணும். அங்கேயும் இந்த மாதிரி ஏதாவது நடந்துட்டா என்ன நீ செய்யறது? அங்கதான் உன் கலியுக துஷ்யந்த மகாராஜா இருக்காரு, அவர் பாத்துக்குவாரு. இத சொல்லத்தான் அவனை தனியா கூட்டிட்டு வந்தேன். கவலைப்படாம வா. என்ன சொல்ற? என்ன சொல்லுவா?
நீ மரியாதை மரியாதை என்ன இப்ப வகையா மாட்டிக்கின நான் சொல்றதை கேட்டீங்கன்னா எல்லாம் சரியா போடும். முதல்ல அகம்பாவத்தெல்லாம் மூட்டை கட்டிக்கின்னு உன்னை டீக்கா ட்ரெஸ் பண்ணிக்கின்னு அவங்க மாமியார் வீட்டுக்கு இட்டுக்குன்னு போ. என்ன அவன் வீட்டுக்கு நான் போறதா? நீ தானே அவங்கள அவமரியாதை பண்ணி வரட்டின, அதனால இப்ப நீ தான் போகணும். மாப்பிள்ளை விட்டார் எல்லாருக்கும் உங்க மேலதான் ரொம்ப ஆத்திரம். அதனால நீங்க வந்தாதாமா முடியும். டேமிட், அந்த குடிசைக்கு நான் வரணுமா? போகலைன்னா உன் மான் கப்பல் ஏறி போவோம். இத பாருமே, ராதா கர்ப்பமா இருக்கிற விஷயம் இன்னும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு தெரியாது. அதனால இப்பவே அவளை இட்டுக்கிட்டு போய் பொய்ய புரட்ட சொல்லி பணிஞ்சு குழஞ்சி பேசி எப்படியாவது அவளை தள்ளிட்டு வந்துரு. இல்லைன்னா இந்த வீட்டோட மானம் மரியாதை அதிகாரம் அந்தஸ்து எல்லாம் வெடிச்சு செதறி வீதிக்கு வந்துடும். ஐயோ, கேட்கவே அதிர்ச்சியா இருக்கே. அப்ப பரப்படு, மச்சான் வச்சுக்கிட்டு நானே வந்துடுறேன். நான்சென்ஸ். என் தலையை புனைய வச்சுட்டேன். வாங்கம்மா, வாங்க வாங்க வாம்மா. மீனாட்சி, யார் வந்திருக்காங்க பாரு. வாங்கம்மா வாங்க. வாமா, முதல்ல அவங்க கால்ல விழுந்து நமஸ்காரம் பண்ணுமா. இருமா, இரு. முதல் மரியாதை அங்கதான் செய்யணும். அன்னைக்கு நான் ஆத்திரத்துல பேசினதை மனசுல வச்சுக்காது துரசுவாமி. இனிமே உங்க மனம் புண்படும்படியா எதுவுமே நடக்காதுங்க. வீட்டுக்கு வந்த மருமகளால நம்ம வேதனையெல்லாம் சேர்ந்துருச்சுங்க. இதான் கரெக்ட் டைம். மீனாட்சி, இப்போ ராதா 3 மாசம் கர்ப்பமா இருந்து மசக்க கழிச்சு கூட்டிட்டு போக வேண்டிய நேரம் கொண்டு வந்து விடுறாங்க. துரசாமி, என்ன சொல்ற நீ? அதாவது கல்யாணமானது ராதா இங்கேயே இருந்திருந்தா இப்ப தாயாகிற நிலைமை ஏற்பட்டிருக்கலாம் இல்லையா? அதத்தான் சொன்னேன். ஆமா ஆமா, இப்ப நேரம் வந்த மாதிரி தான். கரெக்ட் கரெக்ட். இப்ப எல்லாருக்கும் திருப்தியா போச்சு. உங்க சொத்தை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். இனி நாங்க புறப்படலாமா? கொடுங்க, ராதாவையும் கூட்டிட்டு போ. கண்ணன் ஜாதகப்படி இன்னும் ஒரு 6 மாசம் அவ புருஷனோட சேர்ந்து வாழக்கூடாது. துரசாமி, ராதா சின்ன பொண்ணு. புருஷனோட சந்தோஷமா இருந்து வாழ்க்கை அனுபவிக்க வேண்டிய வயசு. இவ்வளவு நாளா என் பாதகத்தினால அவ வாழ்வு பாழானது போதும். இனி ஜாதகத்தினாலையும் அவ சஞ்சலப்பட வேண்டாம். காலம் மாறிட்டு வருது, இப்ப போய் ஜாதகத்தை நம்புறீங்களே? காலம் ஒண்ணும் மாறலடி. ஜனவரிக்கு முன்னால பிப்ரவரி வந்துடல. அப்படி ஏதாவது தோஷம் இருந்தாலும் சாந்தி கழிச்சிடலாமே. சாந்திய கழிச்சிடலாம், ஆனா அது வரைக்கும் அவ எடுக்கிற வாந்திய தட்டி கழிக்க முடியாதே. ஏம்மா பயப்படுறீங்க? இன்னும் 6 மாசம் போனா தாயும் குழந்தையுமா கொண்டு வந்து விடணுமேன்னு பாக்குறீங்களா? நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப ராதா கர்ப்பமா இருக்கா. முழுகாம இருக்காடா? ஆமாண்டி, அவ முழுகாமத்தான் இருக்கா. ஆனா நாம தான் அவமானத்துல மூழ்கிட்டு இருக்கோம். என்னது, இது நெடுந்தாரா? கடவுள் தான் சாட்சி. ஆனா எனக்கு டாக்டர் அம்மா தான் சாட்சி. ராதாவை பரிசோதனை பண்ண டாக்டர் அம்மா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. கௌரவம் கௌரவம் பேசி கடைசியில களங்கத்தை ஏற்படுத்திட்டீங்களே. அறியாத பெண்ணை அவமானத்துக்குள்ளாக்கிட்டீங்களே. கேவலம் ஏழை பணக்காரங்கிற வித்தியாசத்தை வச்சு எங்களை ரொம்ப ஏளனமா பேசுனீங்களே. சில்லற காசு எங்களை ரொம்ப சீப்பா பேசுனீங்களே. இப்ப யார் சங்கதி கலகலத்து போச்சு பாத்தீங்களா? காசு இல்லாம இருக்கலாம், ஆனா கட்டுப்பாடு இல்லாம இருக்க கூடாது. சோறு இல்லாம இருக்கலாம், சூடு சொரணை இல்லாம இருக்க கூடாது. மமதை இருக்கலாம், அதோட மானம் இருக்கணும். அப்பதான் மனுஷ பிறவிக்கு மரியாதை. அது உங்ககிட்ட இல்ல. போங்க விடுங்க. மாமா, என்ன அப்படி கூப்பிடாத. அந்த உறவுக்கும் உரிமைக்கும் உனக்கு எந்தவித யோக்கியதையும் கிடையாது. போங்க. இது ஆம்பளைக்கு அடங்கின குடும்பமா? அவர் சொன்னதுக்கு அப்புறம் நான் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. நல்லா சொன்னீங்க, மனசுல படும்படியா சொன்னீங்க. ஆணுக்கு அடங்கிறவதா பொண்ணு. சக்திக்கு கூட சிவம் இல்லைன்னா முக்தி கிடையாது. அதனால என்ன தொட்டு தாலி கட்டின அத்தா வந்து வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லட்டும், நான் போயிடுறேன். அவனுக்கு மட்டும் மானம் இல்லைன்னு நினைக்கிறியா? கல்யாணமாகி புருஷனோட ஒரு நிமிஷம் கூட வாழாத நீ இப்படி ஒரு களங்கத்தோட வந்து நிக்கிறத அவன் பார்த்தா உன்னை ஒரே வெட்டி போட்டுருவான். கரெக்ட், வெட்டுவேன். ஆனா ராதாவை அண்ணா அப்பா, ராதாவோட இந்த தவறுக்கு அவளே முழு பொறுப்பும் இல்லை. அதுக்கு எந்த அயோக்கிய கழுத பொறுப்பு, அதை பத்தி எனக்கு அக்கறை இல்லை. அவ ஒழுக்கம் கட்டவன். அத்தா, இவளை இந்த வீட்டுக்குள்ள நான் அனுமதிக்க மாட்டேன். அப்பா, இந்த தவறு இப்ப ஏற்பட்டது இல்லடா, இவங்க பரம்பரையிலேயே வளர்ந்தது. இவ வயசுல வளர்ற குழந்தைக்கு தகப்ப யாருங்கிறது இருக்கட்டும், இவனுக்கே தகப்ப யாருங்கிறது தெரியுமா? நிறுத்துங்க. என் தெய்வம் எங்கேயோ இருக்கு, எப்படியோ இருக்கு. ஆனா இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. இருந்தா இவ்வளவு காலமா அவன் ஏன் வரல? இந்த குழந்தைகள்லாம் அவனுடைய குழந்தைகள் தாங்கிறது உண்மையானா இந்த குழந்தைகளுக்காவது வந்திருக்கிறேன் இல்லையா? ஏன் வரல? மூடுங்க வாயை. நான் வாய மூடிடுவேன். ஆனா இவ அப்ப யாருங்கிறத நீ சொன்னாதான் ஊர் வாய மூட முடியும். சொல்லு, யார் இவ அப்ப? ராதாவுக்கு தகப்ப நான் தாங்க. என்னங்க என்னங்க, சரியான சமயத்துல வந்து எல்லாருடைய மானத்தையும் காப்பாத்திட்டீங்க. நான் அறிவில்லாம நடந்ததுக்கு என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க. எந்திரகங்க,
அப்பா, இவ்வளவு நாளும் நீங்க யாரும் தெரியாமலேயே உங்க டிரைவரா வேலை வாங்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கப்பா. தம்பி, பிள்ளை கைக்கு மிஞ்சிட்டா தகப்பன் வேலைக்காரன் தானப்பா. அப்பா அப்பா, எங்களை எல்லாம் விட்டுட்டு ஏன்பா இவ்வளவு நாள் தனியா இருந்தீங்க? அம்மா, உங்க பாட்டி இருக்கிறாங்களே, அவங்க இவளை தன் வீட்டு விளக்கா முத்தமிட்டதுனாலையும் என்ன அடுத்த விட்டு நெருப்பா அலட்சியப்படுத்துறதுனால இந்த அம்மா இன்னைக்கு நம்ம எல்லாரும் மனசு பொசுங்கி போயிடுச்சு. நான் கூட ஏதோ ஒரு வேகத்துல மனசு வந்து போய் என் பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு வீட்டை விட்டே வெளியேறிட்டேன். ராதா, ஆனா நான் எங்க இருந்தாலும் மறைவா இருந்து உங்களை எல்லாம் நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். மத்தவங்க எல்லாம் மல்லிகை பூ போல மலர்ச்சியா இருக்கிறப்போ நீ மட்டும் மனமாடி போயிருந்தியே, அதை பார்த்து பார்த்து என் மனசு பட்ட பாடு அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். அது சரி, இவளுடைய பிரச்சனைக்கு முடிவு என்ன? அதுக்கு பதில் நான் சொல்றப்பா. உங்களை தாத்தா வாக்குறதே நான் தான். இந்த பிளான சொல்லி கொடுத்ததே நாங்கதான். உங்க முரட்டுத்தனத்தினாலதான் நான் இந்த திருட்டுத்தனத்தை கையாண்டேன். இப்ப தெரிஞ்சுக்கனே ஆம்பளையோட ரெஸ்பெக்ட். பாட்டி, இனிமேலையாவது உங்க பிடிவாதத்தை எல்லாம் விட்டுட்டு எங்களை ஒன்னா வாழ விடுவீங்களா? இனிமே உங்களை எல்லாரையும் வாழ வைப்பேன். என்னுடைய பிடிவாதத்தினாலையும் அந்தஸ்துங்கிற வெறியினாலையும் உங்க மனசெல்லாம் புண்படுத்திட்டேன். இது வரைக்கும் நடந்ததெல்லாம் மறந்துட்டு என்னை மன்னிச்சுடுங்க, என்னை மன்னிச்சுடுங்க. மாணிக்கம், உன் விஷயத்துல நான் ரொம்ப துரோகம் செய்துட்டேன். உன் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்தேன். ஐ எம் வெரி சாரி மாணிக்கம், ஐ எம் வெரி சாரி. பரவாயில்லைங்க, இப்பதான் நீங்க மொத்தமா மாறிட்டீங்களே. இனிமே எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். என்னங்க இது ஆச்சரியமா இருக்கு? நம்ம குடும்பம் எல்லாம் ஒரே இடத்துல சேர்ந்துருக்காங்க. சாரதா, உங்க அப்பா. அப்பாவா? மாமாவா? அப்பா, அப்பா, உங்களை அப்பா அன்னைக்கு நான் பிச்சைக்காரன் நினைச்சு பேசினேன். என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்க. எல்லாம் இந்த பாட்டியாலதான். அப்படியெல்லாம் பேசக்கூடாதுமா. உங்க பாட்டி இப்ப ரொம்ப திருந்திட்டாங்க. அந்த புண்ணியத்தை செஞ்சது இந்த குப்பமா தான். ஆனா நின்னு போன என் தங்கச்சி கல்யாணம் நிறைவேறினாத்தான் பாட்டிக்கு முழு புண்ணியமும் கிடைக்கும். கவலைப்படாதே, சரசுக்கு நான் செய்த பாவத்துக்கு பரிகாரமும் நானே செய்துடுறேன். அவ கல்யாணத்தை நானே பிரமாதமா நடத்திடுறேன். இந்த வீட்டுல எல்லாரும் ஒன்னா நிக்கிறத பார்த்தா ஏதோ ஒரு கிளைமேக்ஸ் நடக்க போற மாதிரி தெரியுது. யார் சார் நீங்க? நானா, லதாவுடைய ஃபாதர். மிஸ்டர் ராமன், லதா உங்க டாக்டரா? லதா போட்ட பிளான் எல்லாம் சக்சஸ் ஆச்சான்னு பாத்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஆமா, இப்படி ஒரு நல்ல முடிவு ஏற்படுறதுக்காக நாங்க நடிச்ச நாடகத்துல ஒரு வேஷம் தான் இந்த குப்பமா. எனக்கு லதாவுக்கும் கல்யாணம் நடந்ததா சொன்னது கூட நாங்க நடிச்ச நாடகத்துல அடிச்ச ஒரு விட்டு விட்டுதான். வர வர யாருதான் விட்டு அடிக்கிறதுன்னு இல்லாம போச்சு. பாத்தாடா டாய். என்னுடைய ஏஜ் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பார்த்தா டாய்ன்ற நீ. சார் சார் மன்னிச்சுக்கங்க சார், ரொம்ப மிரட்டாதீங்க. நான் இப்பதான் ஆம்பளையா இருக்கேன். ரொம்ப மிரட்டினா பழைய நிலைமைக்கே போயிடுவேன். உன்னைத்தான் தம்பி. என்னையா? அந்த காலத்துல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் லவ் பண்ணுவாங்க. பட் இந்த காலத்துல nowadays லவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கல்யாணமே நடக்குது. ஐயோ, ரொம்ப தமாஷா பேசுறீங்க சார் நீங்க. சார் ஒண்ணு கவனிச்சுங்களா? இப்ப எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எனக்கு இதுல இருந்து ஒண்ணு நல்லா புரியுது சார். வீட்லயும் சரி நாட்டிலயும் சரி நல்ல அதிகமா அக்கிரமம் நடக்கிறதும் ஒரு வகையில நல்லதுதான். ஏன்னா புத்தி வரப்ப நல்லாவே வருது.